ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. மிக கவனமாக இருக்கணும். நிச்சயமா உங்களுக்கு இடமாற்றம் வரும். அரசனை நம்பி புருஷனை கை விடலாமா அப்படிங்கிற மாதிரி நான் இந்த ஆஃபீஸ் அவுட்டு அந்த ஆஃபீஸ் போகிறேன்னா குழந்தைகள் படிப்பு நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கு திருமணம் நல்லபடியாக அமையும், கடன் வாங்கி கல்யாணம் பண்ணலாம். அதற்கு பணம் வருமா சார்? வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு IOL IVFல குழந்தைகள் கிடைக்கும். திருமணத்துக்கு பிறகுதான் தலையெழுத்து மாறு. அப்படி கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் கல்யாணம் ஆகணும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சார், 2026 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. மக்களும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சனிப்பெயர்ச்சியில நமக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சனிப்பெயர்ச்சி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உண்மையாவே சனிப்பெயர்ச்சி இருக்கா சார்? ஏன் நீங்கள் அந்த சந்தேகமாகவே கேட்குறீங்க? நீங்களே சந்தேகமாக கேட்டால் நம்ம நேயர்களுக்கு சார் ஏற்கனவே நீங்கள் ஒரு சனிப்பெயர்ச்சி கொடுத்தீங்களே, கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகும் மேஷராசி நேயர்களே அப்படின்னு சொன்னீங்களே, அது உண்மையா இது உண்மையான்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த மனசில் இருக்கிறத தான் நீங்கள் பிரதிபலிச்சிங்க. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையாங்கிற கேள்வி நான் உண்மையிலே சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் 12 ராசிஸ் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. திருக்கணித பிரகாரம் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிட்டார். மீனத்தில் போயிட்டு வக்கரமானார். வக்கரமானதுக்கெல்லாம் கூட நீங்கள் பலன் போட்டிங்க. அவர் பூரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் வந்தார். நான் சொல்கிறத நீங்கள் கவனிக்கணும். என்னுடைய அன்பு நேர்களை புரிந்து கொள்ளுங்கள். பூரட்டாதியினுடைய 4ஆம் பாதமான மீனராசி வரைக்கும் கடைசியாக திருப்பியும் அவர் முன்னோக்கி போகிறார். அவர் இப்போ முன்னோக்கி போகிறத தான் பெயர்ச்சின்றாங்க. அப்போ ஏற்கனவே பெயர்ச்சியானது அவர் கும்பத்தில் இருந்து வரலையே, பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்து தானே வரார். ஒரே ராசியில் பாதம் விட்டு பாதம் மாறுறதுக்கு பெயர்ச்சின்னு பேரா? அந்த காலத்தில் ரிஷிகள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைக்கி எனக்கு கம்ப்யூட்டரில் வந்துடுச்சு சார், இதிலே பெயர்ச்சி ஆயிடுச்சு சார், இப்போல்லாம் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு நான் ஏதோ எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இருந்தாலும் அன்று முனிவர்கள், ஞானிகள், யோகிகள், ஜோதிட வித்வான்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய ஞான திருஷ்டிலே பார்த்து இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, எப்படிப்பட்ட கோணத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க குறித்து வச்சது கரெக்டாக. அந்த வாக்கிய பஞ்சம் பிரகாரம் தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருந்தோம். திருக்கணிதம் அப்படின்னா திருத்திய கணிதம்னு அர்த்தம். அது அப்போ கணிதம் இல்லையானா அதுவும் கணிதம் தான். திருத்திய கணிதம், திருக்கணிதம். அப்போது ஒரு திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்தில் சனீஸ்வரருடைய சன்னதி, அங்கே சுவாமி ஈசன் இருக்கார், தர்பாரண்யேஸ்வரர். அங்கே மூல கடவுளை யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான். ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் சனீஸ்வரர் கோவில்னு. சனீஸ்வரர் சந்நிதி, மூல கருவறையில் இருப்பவர் தர்பாரண்யேஸ்வரர். தர்பை காடு, அந்த ஊரே தர்பை காடு. அந்த தர்பை காடுங்கிறது சனீஸ்வரருடைய ஸ்தல விருட்சம். அதனால் அந்த தர்பை காடில் அவருங்க அங்கே இருக்காங்க. இப்போது அந்த திருநள்ளாறில் சனீஸ்வரர் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்றார். அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லைங்களா? அவருக்கே பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுனால்தான் அவர் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார். சுவாமி, எனக்கு எப்படி அருட்கடாட்சம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி யாருக்கு வந்தாலும் இந்த ஸ்தலத்தில் வழிபட்டா அவங்களுக்கு நான் கெடுதி செய்ய மாட்டேன், நல்லது செய்வேன்னு அவர் ஒரு சத்தியவாக்கு கொடுக்குறார். அதனால தான் நம்ம இப்போ போகிறோம். அடுத்ததா கன்னிராசி சார், இந்த 2026 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. எல்லா ஜோதிடக்காரனும் சொல்லிட்டாங்க பிரமாதமாக இருக்குன்னு. இப்போ நான் சரியில்லைன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து என்னை அடிச்சுடுவாங்க. ஏன் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன்னு. ஆனால் 7ஆம் இடத்துல கண்டகச்சனி இல்லை, இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதுலேயும் 4 கிரகங்கள் ஒன்றா சேரப்போகுது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் குருவோட வீட்டில் சனியும், சந்திரனது வீட்டில் குருவும் இருக்க போகிறார். ஆகவே மிக கவனமாக இருக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு இடமாற்றம் வரும். அரசனை நம்பி புருஷனை கை விடலாமா அப்படிங்கிற மாதிரி நான் இந்த ஆஃபீஸ் அவுட்டு அந்த ஆஃபீஸ் போகிறேன்னா
நோ டவுட் பேக்கேஜ் நல்லாயிருக்கும், அங்கே எல்லாம் கரெக்டு. ஆனால் வேலை கொடுத்து உங்களை யூஸ் பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களால் வேலை செய்ய முடியுமா? அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களால் உழைக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி ஒய்ஃப் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா 1000 பேர் 1000 சொல்லலாம். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்கள் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். சில நேரங்களில் அவங்களுக்கு மருத்துவ செலவு கூட வரத்தான் செய்யும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைகள் படிப்பு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு திருமணம் நல்லபடியாக அமையும். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணலாம். அதற்கு பணம் வருமா சார்? வரும். அதே மாதிரி பெண் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு பெண், ஏன் உங்கள் பெண்ணுக்கு அமையாத இருந்திருக்கும், அந்த பெண்ணுக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்கும். இதை எல்லாத்தோட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஐஓஎல் ஐவிஎஃப்ல குழந்தைகள் கிடைக்கும். டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணுங்க. அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகள் சாப்பிடுங்க. கை வைத்தியம் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் நீங்களாக ஆயுர்வேதத்தில் போட்டுமா, இதில் போட்டுமா, அதில் போட்டுமான்னு வேண்டாம். நல்ல டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். த ரியல் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. சார், அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் பற்றி பேசுனீங்க. திருமணம் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் பண்ணலாமா, அமையுமா? அப்படி பண்ணா நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்டச்சனி, 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கெல்லாம் கூட 7.5 பீரியடில் தான் கல்யாணம் ஆச்சு. ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணும்போது எல்லோரும் அந்த மியூசிக்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடுவாங்க ரிசப்ஷனில். ஏன் ஆடுறாங்க சொல்லுங்கள்? சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. அன்னையோட முடிஞ்சு போச்சு கதை. தட் இஸ் த லாஸ்ட் டான்ஸ், தட் இஸ் த லாஸ்ட் மியூசிக். இப்போ எங்களை மாதிரி ஒரு அனுபவசாலிங்க நாங்கள் பார்க்கும்போது சரிப்பா சந்தோஷமாக ஆடுங்கப்பா. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் நெகட்டிவாக போகாதீங்க. அதுக்கப்புறம் அவர் குடும்பத்துக்கு வந்துடுறாரு. நீங்கள் எங்கேயாவது ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? நார்த் இந்தியாவில் ஆடுவாங்க. பட் நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா டான்ஸ் ஆட மாட்டாங்க. இவர் கல்யாணத்தில் டான்ஸ் ஆடியிருப்பார். ஆனால் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, வாழ்க்கைங்கிறது திருமணத்துக்கு பிறகு தான் தலையெழுத்தே மாறுது. அப்படி கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் கல்யாணம் ஆகணும். இந்த நேரத்தில் நிச்சயமாக திருமண வாழ்க்கை அமையும். தைரியமாக போங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு முறை வாழ்ந்து பார்க்குறோம். சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்க. கண்டிப்பா. கன்னிராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் எந்த கடவுளை வணங்கலாம்? திருவெண்காடு அப்படிங்கிற புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு புத பகவானுக்கு காலையில் 10:30 மணிக்கு பசும்பால் அங்கேயே விற்பாங்க. அதை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. பச்சை ஆடை சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி ஒரு முழம் வாங்கி கொடுக்குறேன், 1/2 முழம் வாங்கி கொடுக்குறேன், அதில் வேணாம், நல்ல ஒரு வேஷ்டி துண்டு பச்சை நிறத்தில் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அதை சுவாமிக்கே தானம் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த பால் கொஞ்சமாக ஒரு சொட்டு பால் உங்கள் நாக்கில் வச்சுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருந்தாலும் சரி, படிப்பு வேலை இதெல்லாம் அற்புதமாக அமையும். இப்போ பொதுவாகவே சார், இந்த சாதாரண மக்களோட வாழ்க்கையில் திருமணமாக இருக்கட்டும், இல்லை புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு இந்த சனி தானே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காங்க. அப்போ இவங்க பொதுமக்கள் எல்லாம் என்ன சார் பண்ணுறது? சனியை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா சார்? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசிக்கு அவர் 2.5 வருஷம் இருக்கார். இப்போ குரு மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு இருக்கிற பலன் தான். ஆனால் சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கிற பலன், அவருடைய பார்வை, வக்கரம் அப்படின்னு இதெல்லாம் கணக்கு பண்ணோம். அதனால தான் பயப்படுறாங்க. சனி கொடுத்தால் யார் தடுப்பர்? சனியை போல கொடுப்பார் யாராவது உண்டா? சனி கொடுத்தால் அது ஸ்திர சொத்தாக இருக்கும். சுமங்கலி தத்துவத்தை தருவான். 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும். அஷ்டமி சனியில் தான் வீடு வாங்குவீங்க. 7.5 சனியில் தான் ஊர் விட்டு ஊர் போவீங்க. இடம் விட்டு இடம் வாருவீங்க. பணத்தோட அருமை தெரியும். பசினா என்னன்னு தெரியும். இட் இஸ் அ ட்ரைனிங் பீரியட். ஆகவே இந்த 7.5 சனியும் சரி, அஷ்டம சனியும் சரி, இந்த காலத்தில் சுபம் நடக்கணும்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இந்த மீனத்துக்கு போகிறத சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி போய் உங்களை ஏங்க தானம் பண்ண போகிறீங்க, தர்மம் பண்ண போகிறீங்க. இது தப்பா? 2 வாட்டி பண்ண தப்பா? 3 வாட்டி கூட பண்ணுங்களேன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு அவருடைய பார்வை நல்ல பார்வையாக மாறணும். கொடுமை போகணும்.
உடல் ஆரோக்கியம் வரணும், ஸ்திர சொத்து சேரணும், குடும்பத்தில் நிம்மதி வேணும், சந்தோஷம் வரணும். விட்டுருங்க, தைரியமாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க.